ஒரு நகரின் ஓரத்தில் ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான். தனக்கு எட்டாத ஒரு பெரிய வீட்டின் முன்னின்று ஒவ்வொரு நாளும் வேடிக்கை பார்ப்பான். இந்த வீட்டை நான் வாங்க வேண்டும், இந்த வீட்டை நான் நிரந்தரமாக வசிக்க வேண்டும் என்று. அவன் அந்த வீட்டை வாங்க முடியாது என்று தெரியும். ஆனால் அவன் மனதில் அவன் ஏற்கனவே அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். காலையில் எழுந்ததும் அந்த வீட்டின் ஜன்னலை திறப்பது போல் உணர்ந்தான். இரவில் உறங்கும் முன் அதே வீட்டின் பானுக்குழியில் நிற்பது போல் உணர்ந்தான் கற்பனையில். ஒரு நாள் அவன் நின்ற அந்த வீட்டின் கதவு தானாக திறந்தது. அந்த நிமிடத்தில் அந்த வீடு மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கை கதவும் திறந்தது. அதே போன்று நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கை ஒரு நாள் உங்களையும் தேடி வரும். நண்பர்களே, உறவுகளே, வாழ்க்கையில் சில வீடுகள் நம்மை கவரும், சில வீடுகள் நம்மை சோதிக்கும். ஆனால் ஒரு வீடு மூலம் நம்முடைய மனதில் கட்டப்படும். ஒரு ஏழை இளைஞன் தனக்கு எட்டாத ஒரு வீட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்தான், ரசித்தான். ஆனால் அதை வாங்கவில்லை. அதை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு தான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. இது ஒரு வீட்டின் கதையல்ல, ஒரு கற்பனை எப்படி நிஜமாகிறது என்பது உண்மை சம்பவம். இந்த கதை ஒரு சிறிய நகரத்தின் ஓரத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். அவன் பெயர் அருண். பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் சிறிய வாழ்க்கை, சாதாரண வேலை, சாதாரண சம்பளம், சாதாரண குடிசை வீடு. ஆனால் அவன் மனம் மட்டும் சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு பெரிய பங்களா வீட்டை பார்ப்பான். அது அந்த நகரின் பெருமை. அது உயர்ந்த சுவர்கள், பெரிய இரும்பு கதவு, பச்சை தோட்டங்கள், கண்ணாடி ஜன்னல்கள். மாலை சூரிய ஒளியில் அது ஒரு கனவு கோட்டை போல பிரகாசிக்கும். அருண் அந்த வீட்டின் முன்னின்று பார்ப்பான், ரசிப்பான். அவனுக்கு தெரியும், இந்த வீடு எனக்கு எட்டாத ஒன்று என்று. ஆனால் அவன் மனம் ஒரு கேள்வி கேட்கும். ஒரு நாள் நான் இந்த வீட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? இதே வீடு எனக்கு நிரந்தரமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று. ஒரு நாள் அவன் கதவின் அருகில் நின்றபடி மெதுவாக கண்களை மூடினான். உலகம் மாறியது அவன் கற்பனைக்குள். அவன் அந்த வீட்டின் உள்ளே நடந்தான். பெரிய கால், மேலே தொங்கும் சந்தலியர், மென்மையான சோபாக்கள். அவன் அந்த சோபாவில் அமர்ந்து ரசித்தான். அவன் முகத்தில் ஒரு அமைதி, ஒரு மன நிறைவு. அந்த நாள் முதல் அது ஒரு கற்பனை மட்டும் இல்லை, அது அவனுடைய தினசரி உணர்வாக மாறியது. காலையில் விழித்தவுடன் அவன் குடிசை வீட்டில் இருந்தாலும் மனதில் அந்த பங்களா வீட்டில்தான் எழுந்தான். ஜன்னலை திறப்பது போல் ஒரு கற்பனை, தோற்றத்தில் நடப்பது போல ஒரு உணர்வு. இரவில் உறங்கும் முன் மீண்டும் அந்த வீட்டுக்குள் சென்றான். படிக்கட்டில் ஏறினான், பால்களையில் நின்றான், வானத்தை பார்த்தான். அவன் மனம் சொன்னது, இது எனது வீடு என்று. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் அவன் கற்பனை ஒரு நாளும் குறையவில்லை. ஒரு நாள் மாலை பொழுது அவன் வழக்கம் போல அந்த வீட்டின் முன் நின்றான். அன்று அந்த வீட்டின் கதவு திறந்திருந்தது. அவன் ஆச்சரியப்பட்டான். உள்ளே ஒருவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அருண் அங்கே நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் அவனை உள்ளே வரச் சொல்லி சைகை செய்தனர். அவன் முதல் முறையாக நிஜமாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் இதயம் வேகமாக படப்படுத்தது, துடிதுடித்தது. ஏனெனில் அவன் கற்பனை செய்த இடமே இது இப்போது நிஜமாக அவன் முன் இருந்தது. நான் நிற்பது ஒரு நினைவா, ஒரு கனவா என்று ரசித்தான். அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அங்கேயும் உருவாக்கப்பட்டது. கேர்டேக்கர். அந்த வீட்டை பார்த்து கொண்டுள்வது, தோட்டம், சுத்தம், பாதுகாப்பு, சுகாதாரம் என்று அவன் சம்மதித்தான். ஏனெனில் அவன் கனவு வீட்டுக்குள் வாழ வாய்ப்பு கிடைத்தது என்று. அந்த இரவு அவன் அந்த வீட்டில் தங்கினான். அவன் கண்களை மூடிய போது ஒரு உண்மை அவனுக்குள் தொட்டது. நான் கற்பனை செய்த வாழ்க்கை இம்போது தொடங்கிவிட்டது என்று. நாட்கள் ஓடின. அருண் அந்த வீட்டை தன் வீட்டைப் போல பார்த்து கொண்டான், பாதுகாத்தான். அவன் அன்பு, அவனுடைய பொறுப்புணர்வு, அவன் நன்றியுணர்வு அனைத்தும் அந்த வீட்டை நிரப்பின. காலம் மெல்ல நகர்ந்தது. 1 வருடம், 2 வருடம், 5 வருடங்கள். அந்த வீட்டின் ஓனர் ஒரு நாள் அந்த வீட்டினை விற்க முடிவு செய்தார். அருண் அதை அறிந்தான். அவன் அமைதியாக இருந்தான். அவன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது, இந்த வீடு எனக்கு சொந்தம் என்று. இந்த வீடு முதலில் என் மனதில் வந்தது என்று. விடிந்ததும் முதலில் தன் சேமிப்புகளை பார்க்கத் தொடங்கினான். பல வருட உழைப்பு, சிறிய சேமிப்பு, ஆனால் பெரிய நம்பிக்கை. அவன் ஓனரை சந்தித்தான். மிகுந்த மரியாதையுடன் தன் ஆஃபரை கொடுத்தான். அதிர்ந்து போனார். ஓனர் ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் ஒரு கேர்டேக்கர் இந்த வீடு வாங்க முடியுமா என்று. ஆனால் அருணின் உண்மையை கண்டறிந்தார். அவன் அன்பை பார்த்தார். அவன் விசுவாசத்தை உணர்ந்தார். சில நாட்கள் கழித்து ஒரு செய்தி வந்தது, அந்த வீடு அருணுக்கே விற்கப்பட்டது என்று. அவன் கையொப்பம் போட்டான் ஓனர்ஷிப் டாக்குமெண்டில். அவன் கையில் வந்தது டாக்குமெண்ட். அவன் கண்களில் நீர் அரும்பியது. அவன் மெதுவாக அந்த வீட்டின் காலில் நின்றான். சுற்றி பார்த்தான், வலம் வந்தான். அவன் நினைத்தான், இதே இடத்தில் நான் கண்களை மூடி கற்பனை செய்தேன், இப்போது இந்த வீடு எனக்கு சொந்தம் என்று. அதிர்ந்து போனான்.
இப்போது அவன் கண்களை திறந்திருந்தான். ஆனால் கனவு நிஜமாக இருந்தது. அவன் பால்கனிக்கு சென்றான். மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு அமைதி, மனதில் நன்றியுணர்வு. அந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் மெதுவாக அவனிடம் பேசியது. நீ நினைத்தாய், நான் கேட்டேன். நீ உணர்ந்தாய், நான் உருவாக்கினேன். நீங்கள் நினைப்பதை பிரபஞ்சம் கேட்கும். நீங்கள் கற்பனை செய்வதை வாழ்க்கை வடிவமைக்கும். நீங்கள் உணர்ந்ததை உலகம் நிஜமாக்கும். அதனால் சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்லை. பெரிய கற்பனையை வைத்திருங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் கண்களை திறக்கும்போது நீங்கள் வாழும் வாழ்க்கை ஒரு காலத்தில் நீங்கள் கற்பனை செய்ததாகவே இருக்கும். நண்பர்களே, உறவுகளே, அருண் வாங்கியது ஒரு வீடு மட்டுமில்லை. அவன் நம்பிக்கையை, அவன் கற்பனையை, அவன் உணர்வின் சக்தியை. நீங்கள் நினைப்பதை பிரபஞ்சம் கேட்கும். நீங்கள் தொடர்ந்து உணர்ந்ததை வாழ்க்கை உருவாக்கும். இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கை நேற்று நீங்கள் நினைத்ததன் விளைவு. அதனால் பெரிய கனவு காணுங்கள். உணர்ந்து நம்புங்கள். ஒரு நாள் நீங்கள் வாழும் வீடு இன்று உங்கள் மனதில் இருக்கலாம். நாளை நினைத்தால் நிஜமாகும். நண்பர்களே, உறவுகளே, நன்றி, வணக்கம். லைக், ஷேர் செய்ய மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.